நம்ம சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி ஆல்ன்ட்டு கொடுத்துக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற ஒவ்வொரு சாயாப்போட வீடியோவும் உங்கள் நோட்டிஃபிகேஷனில் வரும். அதை நீங்கள் பார்த்து உடனே சாயாப்போட அருளை பெறலாம். சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள். ஓம் சாய்ராம். என் அன்பு குழந்தையே, இழந்து விட்டோமோ அல்லது இழந்து விடுவோமா என்று குழம்பி தவிக்காதே. எதுவும் தவறாக நடந்து விடவில்லை. எல்லாம் நடக்க வேண்டிய காலகட்டத்தில் நிச்சயம் நல்லதாகவே நடக்கும். விதைத்தவுடன் அறுவடைக்கு செல்வது எப்படி மனத்தனமோ அப்படித்தான் நீ வேண்டியது உடனடியாக பலிக்க வேண்டும் என நினைப்பது உனது வேண்டுதல் கேட்கப்பட்டு அது நிறைவேற்றுவதற்கான வழிகளும் உருவாகி கொண்டிருக்கின்றன. ஏற்ற காலத்தில் எல்லாமே சுலபமாக சுமூகமாக முடியும் என்பதை என்னிடம் வேண்டிய உடனே தெரிந்து கொள்ள வேண்டும். நானே கர்த்தா என்ற எண்ணத்தை ஒதுக்கிவிட்டு அதற்கு சாய்தான் கர்த்தா என்பதை புரிந்து கொண்டு என்னிடம் அனைத்தையும் ஒப்படைத்தால் நான் பார்த்து கொள்வேன். இப்படியாக செய்து உன்னை முழுவதும் என்னிடம் ஒப்படைத்து சரணாகதி அடையும் பொழுது நான் நிரந்தரமாக உன்னிடம் தங்கி உனக்கு வேண்டியவற்றை உன் வாழ்விற்கு உகந்தவற்றையும் நான் செய்து தருவேன். உனக்கு சொந்தமானது உன்னிடமிருந்து பறிபோய்விடுமோ என்று பயப்பட்டு கொண்டே இருக்காதே. உனக்கு அது சொந்தம் என்றால் அதை மீட்டு உன்னிடமே ஒப்படைப்பது சாயப்பாவின் பொறுப்பு. அனைத்தையும் மாற்றி இந்த உலகத்தில் உன்னை நிம்மதியாகவும் வளமாகவும் வாழ வைப்பேன். என்னிடம் வரும் பக்தர்களுக்கு உடனடியாக நான் வாரி வழங்கி விடுவதாக சொல்கிறார்கள். ஆனால் அது உண்மையல்ல. யாருக்கு நான் அனுகிரகம் செய்ய விரும்புகிறேனோ அவர்களை முற்றிலும் பரிசுத்தப்படுத்த அவர்களிடமிருந்து தேவையற்றவை நான் பறித்து கொள்வேன். அது பணமாக இருந்தாலும் சரி, பாவமாக இருந்தாலும் சரி. அப்படித்தான் உன் கர்ம வினைகளை நான் பறித்து கொண்டேன். உன்னை இப்பொழுது கஷ்டப்படுத்தி சுத்தப்படுத்தி இருக்கிறேன். உனக்காக எல்லாம் உனக்கு வரும். உனக்கானது எல்லாம் உனக்கு வரும். உனக்கு மட்டும் சொந்தமானது என்று இருக்கும் ஒன்று உன்னை விட்டு போகாது. எப்படியும் அதை மீட்டு உன்னிடமே நான் திரும்பத் தருவேன். அதற்கு முன் உன் மனதில் நீயே ஒரு நிகழ்வுகளை கற்பனை செய்து கொண்டு கலங்கி கொண்டே இருக்காதே. உன்னுடன் நான் இருக்கின்றேன். என் பரிபூர்ண அருளும் ஆசீர்வாதமும் அன்பும் என்றும் உன்னிடம் உண்டு. எல்லாம் போய்விட்டது, எல்லாவற்றையும் நான் இழந்து விட்டேன் என்று நீயாக கற்பனை செய்து கொண்டு அழுது கொண்டிருந்தால் அதற்கு நான் எப்படி பொறுப்பேற்க முடியும்? எதுவும் பறிபோகவில்லை. எதையும் நீ இழந்து விடவில்லை. உனக்கானது என்றிருந்தாலும் அது உன்னை வந்தடையும். எனவே மனதை போட்டு குழப்பிக் கொள்ளாமல் அமைதியாக இரு. உன் சாயப்பா நான் இருக்கிறேன். நம்பிக்கையோடு இரு. நல்லதே நடக்கும். ஓம் சாய்ராம். நன்றி. என் வணக்கங்கள்.